என்வயிர் தமிழ் உறவுகளுக்கும் அறச்சீற்றத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் தமிழ்ச்சாதி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய காணொளி மிக சந்தோஷமான காணொளி, மிக மகிழ்ச்சியான காணொளி. ஏன்னா வெற்றி என்பது ரொம்ப அவசியம், எல்லாருக்கும் ரொம்ப அவசியம். வெற்றி தோல்விங்கிறது எப்போ வேணா வரும், வெற்றிங்கிறதும் எப்போ வேணா வரும். ஆனால் வெற்றி கிடைக்கும் போது அதனுடைய ஆனந்தம் பெருமிதமாக இருக்கும். அதுபோல தான் இன்று கிடைத்துள்ள ஒரு வெற்றி மிகப்பெரிய சந்தோஷத்தை தருது, அளப்பெரிய சந்தோஷத்தை தருது. ஏன்னா ஒரு மாணவராக இந்த இடத்துல உட்காந்துருக்கோம், இளைஞராக உட்காந்துருக்கோம். அதையும் தாண்டி ஒரு களத்தில் ஒரு நாம் தமிழர் கட்சியில் எதிர்கட்சியாக நின்று உட்காந்து பேசி கொண்டிருக்கோம். அப்படி இருக்கப்ப மிக பெருமையாக இருக்குது இந்த இடத்துல உட்காந்து பேசுறதுல. தோற்ற கட்சி 15 ஆண்டுகளாக தோற்ற கட்சி, 16 ஆண்டுல இருக்கு, இப்பயும் தோத்த கட்சி தான். ஆனால் தோத்த கட்சி ஒரு நற்செயலை செஞ்சிருக்குங்கிறப்ப பெருமிதமும் பூரிப்பும் தன்னம்பிக்கையோட இந்த களத்துல ஓடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை பத்தி தான் இந்த காலையில் முழுசா பேச போறோம்னா இல்லை, அரசுக்கு எதிராக போடப்பட்ட ஒரு வழக்கு, கரூர்ல 41 பேர் இறந்த குடும்பங்களுக்கு தமிழ்நாடு முதல்வராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் அரசு பணியை வழங்கியிருந்தார். அந்த அரசாணை என்ற உச்ச நீதிமன்றம் ரத்து செஞ்சு செருப்பால் அடிச்சிருக்கு விஜய் அவர்கள். அதை பத்தி ஊழல் செஞ்சவனை நான் விட மாட்டேன், ஊழல் செய்யறவனையும் நான் விட மாட்டேன், 2 பேரையும் நான் என் கட்சிக்குள்ள சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொன்ன விஜய் அவர்களுடைய கட்சியில நிறைய பேர் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த லஞ்சத்தையும் புட்டு 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 வைக்க போறோம். அதனால இந்த காணொலியை பார்க்கறது முன்னாடி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்னும் 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி என்னை இன்னும் வலிமைப்படுத்துங்கள். இந்த களத்திலே உறுதியாக ஓட உங்களுடைய ஒற்றை சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னை வலிமைப்படுத்தும் என்று சொல்லி நான் மேட்ருக்குள்ள வரேன். அதாவது கரூர்ல 41 பேர் இறந்ததுங்கிறது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது, அது தமிழ்நாடு முதல்வராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர் வாய் திறக்க மாட்டார். கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள மாட்டார். திமுக செஞ்ச சதி, என் மேலே பழி போடுறீங்களா அப்படின்னு பேசுவார். ஆனால் உண்மை என்னன்னா, அந்த 41 பேர் இறந்ததுக்கு காரணம் தமிழ்நாடு முதல்வராக இன்று இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தான். அன்று லேட்டாக வரலன்னா இந்த இது இல்லை, மொபைல் டாய்லெட், சாப்பாடு, தண்ணி, இதுன்னு அத்தியாவசிய தேவைகளை அந்த இடத்துல நிறைவு செஞ்சு வச்சதுன்னா இந்த இறப்பு கிடையாது. கூட்டம் அதிகரிக்க கொண்டாந்து நடுவுள்ள ராட்சச வேண்டி போல உள்ள விட்டு கொள்ளது தாவேக்கா. ஆனால் சிபிஐ விசாரணையில் இருக்கு, யார் இங்கு கொலையாளி, யார் இந்த 41 பேருக்கான விபத்துக்கான காரணம் யார் அப்படின்னு சிபிஐ அதை பார்த்துக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம விஜய் தான் கொன்னாருன்னு நம்ம சொல்லலை, ஆனால் அதுக்கு ஒரு காரணம் விஜய்ங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். அதே போல் சிபிஐ இதுக்கான முழு தீர்ப்பை விரைவில் சொல்லணும். ஏன்னா விஜய்க்கு தான் பழி போடுறாரு, எல்லாருமேலையும் பழி போட்டு அவர் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய விஜயவர்கள் தான் மேனிப்புலேட் பண்ணாமல் மேல்முறையீடு பண்ணணும். அதனால சிபிஐ கிட்ட சொல்லி கொஞ்சம் மேல்முறையீடு பண்ணுங்க ப்ரோ. ஊரா விட்டு டெய்லியெல்லாம் ஸ்வீட் செய்யாதீங்க ப்ரோ. நீங்க சீக்கிரம் கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு காரணம் யார், நீங்களா அவங்களா? செந்தில் பாலாஜி தான் கொண்டாருனா வெடிகுண்டை போட்டும், தண்ணீர் வெடிகுண்டோ என்னமோ ஒன்று அதை போட்டுருந்தாங்க, மயக்க மருந்தை போட்டுருந்தாங்க, மிதிச்சாங்க, கொலை பண்ணி கொண்டாந்து போட்டாங்கன்னாங்க. அதெல்லாம் இல்லைன்னா சரி அப்படியே இருக்கட்டுமே, கொலை பண்ணி தான் போட்டிருந்தாங்க, வந்து கொலை பண்ணாங்க அப்படின்னா விஜயவர்கள் சொல்றது போல, விஜயவர்கள் கட்சிகளில் சொல்றது போல கொலை பண்ணாங்கன்னா அதுக்கு ஆதாரம் யார் கொலை பண்ணா, யார் அதுக்கு போலீஸ் தான் காரணம்னு கூட முதல்வர் ஆகிடத்துக்கு அப்புறம் பேசுறேன். அந்த போலீஸ் யார், அவர்களை கைது செஞ்சுக்கலாம், விசாரணை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க, மேல்முறையீடு சொல்லுங்க. அதெல்லாம் பண்ண மாட்டார். அன்று அப்ஸ்காண்ட் ஆயிருந்தார் மதியழகர்லேருந்து, நிர்மல்குமார்லேருந்து, விஜய்லேருந்து யாரும் தாவேக்காங்கிற ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தம் இல்லை அதில். அப்படி கரூர் சம்பவங்கள் தொடர்ந்து முடிஞ்சிச்சு. இப்போ வரைக்கும் நம்ம கரூர் சம்பவத்தை முன் வச்சு நாம் தமிழ் கட்சி பேசிக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா உண்மையின் பக்கம் நம்ம நிற்கணும் அப்படிங்கிறதுனால அந்த மக்களுக்காக தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. கரூர்ல 41 பேர் இறந்தது வரலாறு எழுதப்பட்டு அதை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருப்போம். ஏன் பேசுறோம்னா, வரலாறு விஜய் அவர்களை கோழை என்று எழுதிய தருணம் கரூர்ல 41 பேர் இறந்தபோது பின்னங்கால் பிறகையை அடிக்க ஓடி போனார் திரும்ப திருச்சியில. அன்னைக்குதான் அரசியல் கோழை விஜய்னு எழுதிருச்சு வரலாறு. விஜய் அவர்கள் நடிச்சிருக்கலாம், ஜனநாயகல ராவண மோண்டா, ஒத்தைகள் நிக்கிற எவன்டா, உலகாண்டவன்டா அப்படின்னு பாட்டு பாடி நடிச்சிருக்கலாம், அதுல வீர சூர. ஆனா அரசியல் வந்துட்டு அரசியல் கோழை விஜய் அவர்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு
கரூர்ல 41 பேர் இறந்தது. இது எடுத்துக்காட்டு அது மட்டும் தான். அப்படி இருக்கக்கூடிய கரூர் சம்பவம் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் அரசாணைய வழங்கினார். கரூர் 41 பேர் இறந்தது வீட்டில் போயிட்டு சந்திக்காம ஏதோ எல்லாரையும் சந்திக்க போனாரு. அந்த இடத்துல அரசாணைய வழங்கினார். ஆனா கரூர்ல அரசாணை வழங்கினதுங்கிறது 41 பேர் இறந்ததுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறதுக்கோ அந்த குடும்பங்களுக்கு உதவியோ இல்லை. அதை வழங்கிறதா எப்ப சொல்லலாம்? ஆறுதல் தெரிவிக்கதான் அவர் அரசாணை வழங்கினார். அப்படின்னா இடைத்தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி வழங்கிறதா ஓகே. கரூர்ல உள்ள சட்டமன்ற உறுப்பினர் MR விஜயபாஸ்கர் விலகியவுடன் இவர் கரூர் சொல்றார், அங்க அரசாணை வழங்குறார். இது ஒரு அப்பட்டமான வாக்கு பிச்சையை எடுத்தார் தமிழ்நாடு முதல்வர் திரு விஜய் அவர்கள். அன்று கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு அரசாணை வழங்கியது ஒரு அப்பட்டமான வாக்கு பிச்சை. இது இன்னைக்கும் இந்த இடத்துல பதிவு செய்யறேன். அந்த அரசாணைய இன்று உச்ச நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கு. எப்படி கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களா ஒரு லைன் வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. அதை மாத்தி போடுவோமா கொஞ்சம்? எப்படி தெரியுமா? ராவணமவன்டா, ஒத்தையில் நிக்கிற லூசுடா, நீதிமன்றத்துல அசிங்கப்பட்டு நின்னண்டா, அடுத்த கூட்டத்துல இதை வச்சு கதறி அழுவண்டா, இதை வச்ச இடைத்தேர்தல நிப்பண்டா, அடுத்த கூட்டத்துல இந்த மக்களை ஏமாத்துவேண்டா, ராவணமவன்டா, ஒத்தையில் நிக்கிற லூசுடா, நீதிமன்றத்துல அசிங்கப்பட்டு நின்னண்டா, இதை வச்ச கதறி நான் அடுத்த கூட்டத்துல அழுவண்டா, மேனிபுலேட் பண்ணுவேண்டா, மக்களை ஏமாத்துவேண்டா, அது மூலியமா ஓட்ட வாங்க வேண்டா, உலகாண்டா வேண்டா. இப்படின்னு பாடுவீங்களா ப்ரோ? இப்படிதான் பாடுவீங்க. அப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கு உச்ச நீதிமன்றம். கரூர்ல 41 பேர் இறந்தது அரசு பணி வழங்கக்கூடாதுன்னு பேச ஆரம்பிச்சது நாம் தமிழர் கட்சி, எதிர்த்து வழக்கு போட்டது தீரன். இது என்ன வன்மமா? எங்க மேல பணி போடுறீங்க, கரூர்ல 41 பேர் இருந்ததுக்கு நம்மள 2 பேரையும் பிரிக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி பிரிக்க போகுது அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. தாவேண்டா, நாங்க அந்த இறந்து போனவங்க மேல வருத்தப்படுறோம். அந்த இறந்த குடும்பம் மேல வலி இருக்கு, வேதனை இருக்கு. ஆனா அரசு பணி வழங்குறவங்களா கிடையாது. நீங்க தான் கேரியர் உச்சத்தை வந்துட்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய சொந்த சம்பளத்தை அந்த குடும்பத்துக்கு எழுதி கொடுங்க, இல்லை மாசம் உதவிகரமா உதவி தொகையை கொடுக்க. அரசு பணியை கொடுக்க நீங்க யாருங்க? அரசு பணிக்காக TNPSC எக்ஸாமுக்காக படிச்சு ராப்பகலா இளைஞர்கள் உட்காந்துருக்காங்க. பல பேர் அரசு பணிக்காக காத்து கொண்டிருக்காங்க, மாணவர்களும் இளைஞர்களும். ஆனா அவங்களுக்கு அரசு பணி கொடுக்க தகுதியற்ற தமிழக தாவேக அரசு கரூர்ல 41 பேர் இறந்தவங்களுக்கு மட்டும் கொடுக்குது. நம்ம அப்ப கேட்டோம், கரூர்ல 41 பேர் இருந்தவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்களே, உங்களை பார்க்க பல நபர்கள் ரோட்ல அடிவிட்டான், விக்கிரவாண்டி மாநாடு போன்ற பல இதுல 3 பேர் 4 பேர் இருந்தவங்க. ஏன் அவங்களுக்கு எல்லாம் இது கொடுக்கல அரசு படி? ஏன்னா அங்க எல்லாம் இடைத்தேர்தல் அல்ல. தமிழ்நாடு முதல்வராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் அப்பட்டமான சுயநலவாதி. கரூர்ல இடைத்தேர்தல் வருது என்ற ஒற்றை காரணத்துக்காக மட்டும்தான் அரசு பணியை கொடுத்தார். இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உசுப்பு ஏத்துறவன்ட்ட உண்மனும், கடுப்பு ஏத்துறவன்ட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்னா எப்பயுமே அமைதியாக இருந்து இதை சாதித்து காட்டும் மனநிலையில இருக்கார் தமிழ்நாடு முதல்வர் திரு விஜய் அவர்கள். ஆனா அது எல்லா நேரமும் பலிக்காது பாசு. ப்ரோ, நீங்க ஒண்ணு சொன்னீங்க தெரியுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஏன்னா எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு. எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. என்ன தெரியுமா? உச்ச நீதிமன்றம் மண்டையில நறுக்குன்னு கொட்டினா கூட நீங்கெல்லாம் திருந்த மாட்டீங்க போல அப்படின்னாரு ஒரு கூட்டத்துல. ப்ரோ, அது கண்ணாடி ப்ரோ. உச்ச நீதிமன்றம் நறுக்குன்னு இன்னைக்கு உங்களை குட்டிருக்கு. கேள்வி அலைகளை அடுக்கி வச்சு அசிங்கப்படுத்திருக்கு விஜயவர்களை. உச்ச நீதிமன்றம் நறுக்குன்னு விஜயவர்கள் மண்டையில கொட்டினா கூட திருந்த மாட்டாங்க. திருந்தாது தாவேக கட்சி. நீங்க சொன்னது உங்களுக்கே திரும்புதா? தன் வினை இன்று தன்னை சுற்றுக்கு. இந்த நீதிமன்றத்துக்கு இந்த நேரத்துல நம்ம நன்றியை சொல்ல வேண்டியது இருக்கு. நீதிமன்றத்துக்கு நம்ம நன்றியை சொல்லி ஆகணும். ஏன்னா வழக்க போட்டது அண்ணன் தீரன் அவர்கள். பல கட்சி, இன்னும் 2-3 கட்சிகள் நினைக்கிறேன், எல்லாருடைய வழக்கறிஞர்களும் போட்டு இதுல வென்று இருக்காங்க. இதுல வென்ற அண்ணன் தீரன் அவர்களுக்கும் அவங்களுடைய டீமுக்கும் நம்ம நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லணும். நாம் தமிழர் கட்சி ஆளா இல்லாம ஒரு இளைஞனா, ஒரு மாணவனா, அரசு பணிக்காக காத்து கொண்டிருக்கவனா இந்த இடத்துல நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. நன்றியும் அன்பும் நமக்கு நாம் தமிழர் கட்சி மீது வைக்க வேண்டியது இருக்கு. ஆனா இதை நான் வைக்கணுமானா வைப்பேன், நான் எப்போதும் இருக்கும். ஆனா இது மிகுந்த அளவு அன்பையும் வாக்கையும் தர வேண்டியது நீ. மிகுந்த அளவு அன்பை தர வேண்டியது மக்கள் தான். ஏன்னா மக்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் களத்துல நின்று அண்ணன் தீரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பாசனை வழக்க கொடுத்து இதை தீவிர விசாரணைக்கு மாற்றி
இன்று உரிய தீர்ப்பை வழங்கி கொடுத்து வென்று காட்டியிருக்கு நாம் தமிழ் முட்டை. நாம் தமிழுக்கு 0 ஒன்னும் சாதிக்காது. கவுன்சிலராக கூட வக்கில்ல, எம்எல்ஏ கூட வக்கில்ல. எது தேவையோ அது முட்டையா இருந்தாலும் தோத்து இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி பண்ணி காட்டியிருக்கு. ஆனா விஜய் அவர்கள் ஆட்சியில இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்வர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாப்ல 2500 ஏன் தரலங்கிறப்ப திமுக இப்ப லேட்டா தானே தந்துச்சு, ஏன் எங்களை மட்டும் கேள்வி கேட்குறீங்கிற. இப்படியே எத்தனை நாள் தாண்டா மேனிபுலேட் பண்ணுவீங்க? எனக்கு புரியல. உங்களுக்குலாம் மரியாதை கொடுக்கணுங்கிற எண்ணமே போயிடுச்சு. மாண்புமிகு அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் சென்ஸ் ப்ரோ, அண்ணன் சொல்றது போல சென்ஸ் ப்ரோ, 2500 தரேன்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? வாக்குறுதி என்ன சொல்லியிருக்கீங்க? மக்கள் அத்தியாவசிய தேவைக்காக அடுத்தவர்கள் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு உங்கள்ட்ட தேர்தல் வாக்குறுதி இருக்கு. 2 மாசம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து. எங்க ப்ரோ 2500? நாம் தமிழ் கட்சி அப்படியா சொன்னிச்சு? நீங்க யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது. நீங்களும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், நீங்களும் உங்க பொருளாதாரத்தை உயர்த்தணும், அதே போல இந்த நாட்டின் பொருளாதாரத்தையும் உயர்த்தணும்னு உயர்ந்த கனவோடு நின்று தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி வச்சிருந்துச்சு. அதுக்கு வாக்களிக்கல மக்கள், அது வேற விஷயம். ஆனா அப்படி ஒரு உன்னதமான கனவையும் பெரும் எதிர்பார்ப்பையும் கொண்டு இந்த களத்துல நின்றுச்சு, கனவை சுமந்து நின்றுச்சு. ஆனா அதுக்கு வாக்களிக்கல. ஆனா இப்படிப்பட்ட கனவை சுமந்து நின்றுந்தீங்கன்னா பாராட்டுவேன். நீங்க 4 மாசம் ஒண்ணு கூட கொடுங்க. ஆனா அப்படி ஒண்ணு நீங்க சொல்லி 2500 இலவசத்தை காட்டி அந்த மக்களை உங்களை கையேந்த வச்சீங்க. நாங்க என்ன சொன்னோம்? எங்களை நீங்க கையேந்து நிக்க தேவையில்ல, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்க உயர்த்துகன்னு சொல்லி நின்னோம். யாரையும் இலவசத்தை கொடுத்து மயக்கிறவ இந்த இனத்துடைய எதிரின்னு நின்ற நான் மேடையில பேசுறேன். யாரு பேசுறாங்களோ அது அப்புறம். இலவசத்தை கொடுப்பவ இந்த இனத்துடைய எதிரி, இலவசத்தை கொடுத்து உங்களை பயக்கி அடிமைப்படுத்துவான்னு சொல்லு. நான் அடிமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன். செக்ஸ் ப்ரோ சொல்றாப்ல 2700 இப்போ தர மாட்டாங்க. நீங்க உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்கீங்களே, அத்தியாவசிய தேவைக்காக அடுத்தவங்கள நாடி எங்க மக்கள்லாம் போகக்கூடாது, எங்க நண்பா நண்பீஸ் எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு. இப்ப உங்க நண்பா நண்பீஸ், உங்களுடைய தாய்மார்கள் தந்தைமார்கள் எல்லாரும் அடுத்தவங்களை நாடி இருக்காங்களே 2 மாசமா எங்கன்னு கேட்டா அவரு ஒரு பதில் சொல்றாரு. இதுக்கெல்லாம் எங்க ப்ரோ? அப்படியே யாரு போல வேண்டுமாலும் வாழ்ந்துரு, விஜய் போல அமைதியா வாழ்ந்துடாதுங்கிற போல அமைதியா இருக்காப்ல. இது மட்டுமா? இப்பெல்லாம் இருந்தா என்னத்த சொல்றது? இது மட்டுமா? நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த காணொலியில இந்த ஷார்ட்ஸை நான் போடுவேன். இது பின் பண்ணி வைக்கப்படும், இது பின் பண்ணி சேவ் பண்ணி வைக்கப்படும். அன்றே கணித்த ஆகாஷ்னு போடுங்க. அடுத்த பொதுக்கூட்டத்துல விஜய் அவர்கள் அப்பட்டமாக வாக்கு பிச்சை எடுப்பார். இதை வச்சு வாக்கு பிச்சை எடுப்பார். என்ன நண்பா நண்பீஸ் என் மேல பழி போடுறாங்க, என்ன அடக்குமுறை பண்றாங்க, உங்களுக்கு அரசு பணி கொடுக்க விடாம தடுக்கிறாங்க, நம்ம போல பழி போட்டு தடுக்கிறாங்க, நம்ம 2 பேரும் பிரிக்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி உங்களுக்காக நான் நிற்பேன், உங்களுடைய அண்ணன் நான் நிற்பேன். அதனால இடைத்தேர்தலை வச்சு திமுகவை செஞ்சு விடுங்க அப்படின்பேன். அப்பயும் திமுகவை செஞ்சு விடுங்கன்னு தான் சொல்லுவாரு தவிர ப்ரோ அது கண்ணாடி ப்ரோ, சொன்னது நீதிமன்றம் ப்ரோ. அப்படி இருக்க போது அவருடைய பேச்சு அடுத்த பொதுக்கூட்டம் ஒரு அழுகாட்சி பொதுக்கூட்டமாக இருக்கும். நான் இன்னைக்கு இந்த இடத்துல பதிவு பண்றேன். விஜய் அவர்கள் தனது சுயநலத்திற்காக தனக்காக எதை வேணா பேசுவார், எப்படி வேணா எழுதி கொடுத்ததை பேசுவார். எப்படி மண்டையில நறுக்கி கொண்டா கூட திருந்த மாட்டாங்க உச்ச நீதிமன்றம். இப்ப நான் சொல்றேன், உச்ச நீதிமன்றம் உங்களை மண்டையில நறுக்கி கொட்டிருக்கு, அதாவது தாவேக்கா திருந்தாது அப்படின்னு சொல்லி அரசு பணி வழங்கின தடையே, அரசு பணி வழங்கியதுக்கு தடை கொடுத்துருக்கு உச்ச நீதிமன்றம். அன்பும் நன்றியும். ஏன்னா இந்த களத்திலே மாணவர்களும் இளைஞர்களும் பெருமைப்பட வேண்டும், இந்த விஷயத்தை கேட்டு சந்தோஷப்பட வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு வேலை கொடுக்கல அப்படிங்கிறப்ப கரூர் 41 பேர் தன்னை பார்க்க வந்து இறந்து போனவங்களுக்கு அரசு பணி கொடுக்கக்கூடிய நீங்கள் படிச்சவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு தான் கேட்டோம். அரசாணை சரியா வரலன்னு சொன்னோம். அதுக்கான நீதிமன்ற உத்தரவு இன்று வந்திருக்கு. இது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் கிடைத்த வெற்றியானா? இல்லை, அண்ணன் தீரனுக்கும் இதுல உழைப்பு போட்ட ஒவ்வொருவருக்கும், இளைஞர்களுக்கும், தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர் மாணவர்கள் அத்தனை பேருக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி இந்த வெற்றி. அடுத்து, ஊழல் செஞ்சவனை நான் விட மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழலும் செய்ய விட மாட்டேன். லஞ்சம் வாங்கினா என் பேரை சொல்லுங்க, நம்ம அண்ணன் பேரை சொல்லுங்க, என் அண்ணன் பேருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன விஜய் அவர்களுடைய கட்சியில அரசு வழக்கறிஞராக நியமிக்க லஞ்சம் வாங்கப்படுகிறதாக ஒரு ஆடியோ வெளியாயிருக்கு.
அரசு வழக்கறிஞராக நியமிக்க 12 லட்சம் முதல் 15 லட்சம் வரை வாங்கப்படுவதாக ஆடியோ வெளியாயிருக்கு. அந்த பொண்ணு தாவேக்கா அப்படிங்கிறதுனால 12 லட்சம். இதுவே மற்ற நபர்களா இருந்தா 15 லட்சமா ப்ரோ. பாத்துக்கங்க எப்படிலாம் கொள்ளையடிக்கிறாங்கன்னு. ஒன்றே ஒன்றுதான், இது திமுகவை விட மோசமான ஆட்சி காலத்துக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 6 மாசம் ஆவல, திசை வழி போக்கதான் நம்ம பேசுறோம். ஆட்சி செல்லும் திசை வழியை தான் நம்ம பேசுறோம். ஆனா திசை வழியே ரொம்ப கேடு கட்டமா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல முன்வைக்க வேண்டியது காரணம் இருக்கு. அரசு வழக்கறிஞரா நியமிக்கிறது நீ ஏன் காசு வாங்குறீங்க? நீங்க தான் ஊழல் செய்ய மாட்டீங்க. கரைபடியாத கட்சிகளுக்கு, கரைபடியாத கைகளுக்கு சொந்தக்காரங்க. ஆனா உங்க ஆளுங்க இது வாங்குறாங்களே, லஞ்சம் வாங்குறாங்களே. இவங்க மட்டும் இல்ல, இன்னும் பல பேர் வெளியாக இருக்கிறாங்க, லஞ்சம் வாங்கி கொண்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்குலாம் இன்னும் ஆதாரம் புட்டு புட்டு வைக்கப்படும். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப விஜய் அவர்கள் எந்த இடத்துல மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறாருன்னு பார்ப்போம். அன்று அவர் சொன்னதுல நறுக்கி நறுக்கி கொட்டினாலும் திருந்த மாட்டாங்க. அது போல தாவேக்கா திருந்தாதுங்கிறத இந்த இடத்துல முன் வச்சு, ப்ரோ கொஞ்சம் பாருங்க ப்ரோ, ஏதாச்சும் பேசுங்க ப்ரோ, எனக்கு கண்டென்ட் இல்லை ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ஏன்னா எதுக்குமே பேசாம இருந்தா உங்க ஆளுங்க இப்படிதான் வாங்குவாங்க. மேடையில மட்டும் வீரவசரம் பேசுறீங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க. லஞ்சம் வாங்கினா என் பேரை சொல்லுங்க, வாங்க மாட்டாங்க. உங்க பேரை சொல்லிதான் லஞ்சமே வாங்குறாங்க. கொஞ்சம் கேட்டு வைங்க ப்ரோ. அதனால அநீதிகளுக்கு எதிராக இந்த குரல் ஒலிக்கப்படும். அரசு பணியை ரத்து செஞ்சு ஒரு நீதியை பெற்றிருக்கு உச்ச நீதிமன்றம் பெற்றிருக்கு. உச்ச நீதிமன்றம் பெற்று தந்திருக்கு தான் இந்த இடத்துல சொல்றேன். உச்ச நீதிமன்றம் பெற்று தந்திருக்கு நமக்கு. அதை கொண்டாடுவோம். இனி வீறு கொண்டு எழுந்து இந்த களத்துல ஓடுவோம். முதல் தோல்வி அப்பட்டமான ஒரு ஆட்சிக்கு, அப்பட்டமான பொய் சொல்லி பிழைக்கும் தேர்தல் வாக்குறுதியை ஏமாத்தும் ஆட்சிக்கு கிடைத்த முதல் தோல்வி என்பதை சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி.